ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு போகிற ஒரு வீடியோ உங்களை பார்க்கறதுக்கு மிக்க மாதிரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா காஞ்சரிங் 4 காஞ்சரிங் லாஸ்ட் ரைட்ஸ் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே நமக்கு வீடியோ போட கிடைச்சிருக்காது. சில பல விஷயங்களால் நம்மளால் டெய்லி வீடியோ போட முடியாமல் போயிருக்கோம். இங்கே நம்ம 1 வீக்கு ஒரு வீடியோ பண்ணுறோம். 1 வீக்கு கொடுத்து எங்கள் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வரும். அதை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சரிங் 4 இந்த படத்தோடைய டைரக்டர் மைக்கேல் ஜெஃப்ஸ். இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த மெயினான அந்த செட்டப் 80s and 90s இருக்கிற அந்த செட்டப் இந்த படத்தில் சூப்பராகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. சொல்லலாம் உங்களுக்கு வந்து செட் பண்ணி இந்த படம் போட்டுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ சூப்பராக அந்த செட்டப் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு விளங்கும். நம்ம 80s and 90s இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை இந்த படம் நமக்கு தரும். அதே மாதிரி இந்த படத்தோடைய பிஜிஎம் அதெல்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. குறை சொல்கிற மாதிரி ஒரு பிஜிஎத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்ல போனால் எடன் லோரன் கேரக்டர் வந்து சூப்பராகவே ஃபுல் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து எல்லா படத்துலையுமே எப்படி ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, அந்த பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துலையுமே எடன் லோரன் கேரக்டர் வந்து பண்ணிட்டு போனாங்க. அதுவும் ரொம்பவே இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிச்சு. அடுத்தால வந்து எடன் லோரனுடைய பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு சூப்பராகவே டச் ஆகும். இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் வந்து எடன் லோரன் எந்த அளவுக்கு நம்ம டச் ஆகும் அந்த மாதிரி ஒரு டச் வந்து அந்த கேரக்டர் கொடுக்கும். அந்த ஸ்டோரியுமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதை தாண்டி விஎஃப்எக்ஸ் வந்து எல்லாத்துலேயுமே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. மற்ற இடங்களில் எந்த இடத்துலையுமே இந்த படத்தில் வந்து அந்த விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த படத்துக்கு நெகட்டிவே இல்லை அப்படின்னா அங்கே தான் வந்து டன் கணக்கில் நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் எங்கே ஆரம்பிக்கிறீங்க டேரக்ஷனில். இதுக்கு முன்னாடி வந்து காஞ்சரிங் படங்கள் எடுத்துக்கிட்டா அந்த கேரக்டர்ஸ் கூட நம்ம சூப்பராக டச் பண்ணுவோம். நமக்கு வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் வரும். நமக்கே நினைக்கும் இந்த கேரக்டர்ஸ் வந்து காப்பாற்றணும், இந்த பேய்ட்டு காப்பாற்றணும்னு ஒரு மைண்ட் செட் வரும். ஆனால் இந்த படத்தில் அந்த ஒரு மைண்ட் செட் ஒன்றுமே வரலன்னு சொல்லலாம். இந்த ஃபேமிலியே காப்பாற்றினாங்க, இதை காப்பாற்றினாலும் ஒன்று தான் காப்பாற்றலாட்டி ஒன்று மாதிரி நம்ம மைண்ட் செட்டில் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ் கூட நம்ம டச்சே ஆயிருக்க மாட்டோம். இந்த படத்தில் ஸ்மால் ஹவுஸ் ஃபேமிலி அப்படி சொல்கிற ஃபேமிலி வச்சு அந்த பேய் கதை நகரும். அந்த ஃபேமிலியை வந்து காமிக்காம ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்மால் ஹவுஸில் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து எடன் லோரனுடைய ஸ்டோரியும் காமிச்சு அந்த ஒரு ஸ்டோரியோட நம்மளுக்கு டச் ஆகவே விடலை. அதை வந்து இந்த படத்தில் வந்து பேயை பற்றி நான் சொல்லியாகணும். இதுக்கு முந்தைய படங்கள் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து அந்த பேய் வந்து மைண்டில் நிற்கும். நமக்கு காஞ்சரிங் 1 எடுத்துக்கிட்டா அந்த பேய் வந்து நம்ம மைண்ட் செட்டில் நிற்கும். காஞ்சரிங் 2 எடுத்துக்கிட்டா விளக்கிட்டு சொல்கிற அந்த பேய் வந்து நம்ம மைண்டில் நிற்கும். இந்த படத்தில் வந்து அப்படி எந்த ஒரு பேயுமே நம்ம மைண்ட் செட்டில் நிற்காது. இல்லை வந்து ஒரு சாத்தா தான் இருக்குது. அந்த சாத்தா வந்து நம்ம மைண்டுக்கே நிற்கிறாரு. வந்து அந்த கண்ணாடியை வச்சு ஒரு வித்தை காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அதனால் வந்து நமக்கு வந்து அந்த பேயோட வந்து ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டிருக்காரு. அது மட்டும் இந்த இது வந்து ஒரு லாஸ்ட் படம் சொல்றதுலாம் இந்த யூனிவர்ஸில் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ஏற்கனவே காஞ்சரிங் டெவில் மே டூ இதே வந்து இதை விட சூப்பராக தான் இருந்துச்சு. அதான் தேவையில்லாமல் அந்த ஜூடி வாரனுடைய லவ் சீன்ஸ் இதெல்லாம் வந்து படத்துக்கு தேவையில்லாத ஒரு ஹானின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே நிறைய டேரக்டர்ஸ் வந்து பேய் படம் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வாங்கி கொடுக்காம மைக்கேல் ஜெஃப்ஸுக்கு வந்து ஒரு படம் இல்லை 2 படம் இல்லை 4 படம் கொடுத்துருக்காங்க. நானே வந்து மொக்கர் சொல்ல முடியாது, ஒரு சுமாரான ஒரு படம் அவ்வளோதான் எடுத்து வச்சிருக்கா தவிர சூப்பர் அப்படி படம் இருக்குது இப்படி படம் இருக்குது ஒரு படமே எடுக்கல. இந்த படத்தில் வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நம்ம பேயோடையும் கரெக்ட் ஆகலை, அவங்கள கேரக்டர்ஸோடையும் கரெக்ட் ஆகலை. எடன் லோரன் காமிச்சிருக்காங்க சொன்னேன்ல, கொஞ்சம் ஓரளவு சுமாராக நல்லா காமிச்சேன்னு தானே. அதுக்கு காரணம் வந்து அது கூட ஒழுங்காக காமிக்கல. எடன் லோரன் கேரக்டர் வந்து புரிஞ்சுக்கலாம் இருக்கு. ஒரு ஃபாதர் இருப்பார், இந்த இல்லை ஸ்பாயில் பண்ணுறது நினைக்காங்க. ஒரு ஃபாதர் இருப்பார். அவங்க வந்து எடன் லோரன் கூட சின்னதுலேருந்தே அவங்க எப்போ இந்த பேய் ஓட்டுற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ இருந்தே இருந்தவர். அவரை வந்து அந்த பேய் வந்து போட்டு தள்ளிடும். ஓகே, ஆனால் அந்த கேஸையும் அவங்க தொட மாட்டாங்க. ஓகே, அவங்க கூட இருந்தவருக்காக வேண்டி ஒரு பேயை கூட அவங்களால ஓட்டி கொடுக்க முடியல சில மாதிரி இருக்கான். அதுபோல் அவங்க பொண்ணுக்காக வேண்டி அந்த பேயை ஓட்ட போயிருப்பாங்க. அந்த ஃபாதரை ஏன் போட்டு தந்தாங்கன்னு அந்த பேயை வச்சு எனக்கு சத்தியம் தெரியல. அந்த ஃபாதரை போட்டு தரானே இருக்குங்களே, அதெல்லாம் எனக்கு அது கூட ஏன் வச்சாங்க, அது வச்சனால என்ன நடந்துச்சு நான் நினைச்சு அதில் சூப்பராக கதை எழுந்துரு. அவங்க கூட இருந்து அந்த ஃபாதர் போட்டு அந்த பேயை நம்ம எடன் லோரன் பேட்டி எப்படி அடைக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஸ்டோரியை கூட கொண்டு போயிருந்தேன். ஆனால் அப்படியும் கொண்டு போகாம அவர் இறந்ததுக்கு வேஸ்டா ஆல்மோஸ்ட் வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ஸ்டோரியை அருமையாக முக்கியமாக எடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். இந்த படத்தை பற்றி ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. 1 டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். ஆனால் நீங்கள் வந்து ஏற்கனவே காஞ்சரிங் 1 and 2 அளவுக்கு இந்த படத்தை எதிர்பார்த்துட்டு போகாதீங்க. நீங்கள் ஏமாற்றன்னு அறிவுங்க. இதெல்லாம் இந்த படத்துடைய ரிவ்யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.